1984ஆம் ஆண்டில் ஈரான் தன்னுடைய முதல் தயாரிப்பாக ரஷ்ய தயாரிப்பாக இருக்கக்கூடிய ஸ்கட் ஏவுகணைகளை லிபியாவில் இருந்து வாங்கி இருக்கிறது. அதனுடைய அந்த ஆயுத தொழில்நுட்பம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. 1984 ரஷ்யாவில் தயாரிக்கக்கூடிய ஸ்கட் என்கிற வகையான ஒரு ஏவுகணை அவங்க வாங்கினாங்களாம். அதுக்கு பிறகு அதையும் வாங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் வடகொரியா சீனாவில் இருந்தும் ஸ்கட் வகையான ஏவுகணைகளை வாங்கியிருக்கிறாங்க. இந்த 3 ஏவுகணைகளையும் வாங்கி 1990களில் ஷஹாபு 1 ஷஹாபு 2 என்கிற 2 வகையான ஏவுகணைகளை ஈரான் தயாரிக்கிறது. எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஸ்கட் வகையான ஏவுகணை தான். இந்த ஸ்கட்னா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்கட் வகையான ஏவுகணையை அவங்க சீனாவில் இருந்தும் ரஷ்யாவில் இருந்தும் நார்த் கொரியாவில் இருந்தும் வாங்கி அதை ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணி பிரித்து மேஞ்சி இவங்க ஒரு ஏவுகணையை தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த ஏவுகணை தான் முதலாவதாக ஷஹாபு 1 என்று சொல்லி வெளியிடப்பட்டது. பிறகு ஷஹாபு 2 என்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணைகள். அதற்கு பிறகு அவங்க தயாரித்தது தான் சிஜில், அதே போன்ற இமாது, அதே போன்ற கைபர், ஃபத்தாகு, இந்த மாதிரியான ஏவுகணைகள் எல்லாம் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இதை தொடர்ந்து உருவாக்கியது. இது ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் அவங்க கடைசியாக உருவாக்கிய இந்த சிஜில் வகையான ஏவுகணைகள் அல்லது ஃபத்தாகு வகையான ஏவுகணைகள் எல்லாம் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை என்பது திரவ ரீதியில் இருக்கக்கூடிய எரிபொருளில் இருந்து திண்மை எரிபொருளுக்கு மாற்றி தயாரிக்கக்கூடிய மிக வேகமாக சென்று தாக்குதல் நடத்தக்கூடியதான் ஹைப்பர்சோனிக். இந்த மாதிரி ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தயாரிக்கிறதாக இருந்தால் இதற்கு கடுமையான வெப்பத்தை தாங்கக்கூடிய திறன் கொண்ட வாகனங்கள் இருக்க வேண்டும். வெஹிக்கிள் இருந்து அந்த ஏவுகணை ஏவுவாங்களாம். ஏவுறதுக்கு அந்த ஏவுகணை போகும்போது கடுமையாக தீப்பிழம்போட கிளம்பி போறதுனால அந்த வெஹிக்கிள் அந்த தீப்பிழம்புகளை தாங்குற விதமாக இருக்கிற எரிஞ்சு சாம்பலா போயிடும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வெஹிக்கிள்களை தயாரிக்க வேண்டியிருந்தது. அதே போன்று காற்றியக்க நிலைத்தன்மையை கரெக்டாக பேணணும். விண்வெளியை தாண்டி போகும்போது அதை கரெக்டாக தொழில்நுட்ப ரீதியாக பேண வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி அதில் தேவையான ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய விதமாக தயாரிக்கவும் வேண்டும். இப்படி ஹை லெவலில் உலகத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளுடைய நிலைமை எப்படின்னு கேட்டால் பல வருட ஆராய்ச்சிக்கு பிறகு ஈரான் இதை தயாரிக்கிறது. ஈரான் தயாரிப்பதற்கு முன்பதாக ரஷ்யாவிடம் இது இருக்கிறது, அமெரிக்காவிடம் இருக்கிறது, சீனாவிடம் இருக்கிறது. உலகத்திலேயே 4 நாடுகள் தான் ஹைப்பர்சோனிக் இந்த வகையான ஏவுகணைகளை தயாரிக்கிறது. அதிலே 4வது நாடாக ஈரான் இருக்கிறது. மற்றெல்லாம் வல்லரசு நாடுகள் அமெரிக்காட்ட இருக்குது, ரஷ்யாட்ட இருக்குது, சீனாட்ட இருக்குது. அதற்கு அடுத்ததாக ஹைப்பர்சோனிக் யார்ட்ட இருக்குதுன்னு கேட்டால் ஈரான்ட்ட தான் இருக்கிறது. உலகமே மூக்கில் கையை வச்சு ஆச்சரியப்படுகிற வகையில் அவங்க ஹைப்பர்சோனிக்ல ஃபத்தாகு 1 தயாரிச்சாங்க. இந்த ஃபத்தாகு 1 ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஏவுகணை தடுப்பு இந்த ஏரோ சிஸ்டம், அயன் டோம், தேடு, இது எல்லாத்தையும் அடிச்சு நோக்கி உள்ள போய் அட்டாக் பண்ணி அதுதான் ஃபத்தாகுல ஹைப்பர்சோனிக்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல். அமெரிக்காட்ட ஹைப்பர்சோனிக் இருந்தாலும் அமெரிக்காவுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய தேடால கூட ஹைப்பர்சோனிக்கை முழுமையாக தடுக்க முடியாது.